இன்றைக்கு 4 மணிக்கு நான் வவுனியாவிலிருந்து என்னுடைய சாரதியும் என்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் என்னுடைய உறவினருமாக நாங்கள் நாளைய பாராளுமன்றத்துக்காக நான் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தேன். அதுல நான் இன்றைக்கு 4 மணிக்கு வவுனியாவிலிருந்து புறப்பட்டு அனுராதபுரம் புத்தளம் பாதை ஊடாக நொச்சியாகமைக்கு அருகிலுள்ள முதித்தாகமை என்கிற இடத்துக்கு தவறையில ஒரு முடக்கு பாதையில ஒரு வெள்ளை ரக டொல்பின் வாகனம் வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வாகனத்தை நாங்கள் தாண்டுகிற பொழுது எங்களுடைய வாகனத்தை நோக்கி 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டன. அந்த கைக்குண்டுகள் வீசப்பட்டது அவதானித்த சாரதி சமயோசிதமாக வாகனத்தை எடுத்ததன் நோக்கத்தில் அந்த எடுத்ததன் அடிப்படையில் இந்த வாகனம் எங்களுடைய வாகனம் இந்த கைக்குண்டு வந்து தப்பியது. பின்னர் எங்களுடைய வாகனத்தை நோக்கி 3 பேர் கைத்துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு ஓடி வந்தார்கள். சுட்டுக் கொண்டு வந்தவர்கள் எங்களுடைய வாகனத்தின் டயரை நோக்கி சுட்டார்கள். அதில் பின் டயர் வந்து முழுமையாக பஞ்சர் ஆகியது. பின் கண்ணாடியும் சிதறப்பட்டது. அதன் பின்னர் அந்த காற்றில்லாத நிலையிலேயே எங்களுடைய சாரதி வாகனத்தை ஓட்டி சென்று ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்றதும் டயர் ஓட முடியாத நிலையில் நாங்கள் ஒரு வீட்டுக்குள் புகுந்து தஞ்சமடைந்து கொண்டோம். அதன் பின்னர் அங்கிருந்து நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கு நான் தகவல் அனுப்பி அவருடாக போலீசுக்கு அறிவிக்கப்பட்டு போலீஸ் நொச்சியாகம போலீசுக்கு அறிவித்து நொச்சியாகம போலீசில் இருந்து எங்களை வந்து அவர்கள் மீட்டு போலீஸ் நிலையத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் நொச்சியாகம போலீஸ் நிலையத்தில் நிற்கின்றோம். வாகனம் பின்பக்கம் சேதமடைந்திருக்கின்றது. வந்தவர்களுக்கு காயங்களின்றி மயிலையில் உயிர் தப்பியிருக்கின்றார்கள்.